ஹாய் செல்ல குட்டீஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சின்ன மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். அது என்ன மினி விலாக்னு பார்த்தீங்கன்னா குக்கிங் மினி விலாக். இது வந்து சப்பாத்தி குருமா மேக்கிங் ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு சப்பாத்தி வந்து மாவு வந்து மேரினேட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ இதுக்கான குருமா வந்து எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் கடுகு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இது 3 நல்லா போட்டு நல்லா வணங்கணும். நான் அதை ஆல்ரெடி போட்டேன், வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே போட்டேன். வேறு எதுவுமே நான் போடல, வெறும் ஆயில், கடுகு, ஆனியன், அப்புறம் டொமேட்டோ, அப்புறம் க்ரீன் சில்லி இது மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். இதை போட்டு நல்லா வணங்கணும். இது இன்னும் நல்லா வணங்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். பாருங்கள், கல்லுப்பு போட்டு நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, இது வந்து எங்கள் மாமியார் வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள். இது வந்து எனக்கு எப்படியும் செய்யணும்லாம் தெரியாது, ஆனால் இங்கே இது தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணுவோம். அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் நிறைய பேர் வீட்டில் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் எங்கள் வீட்டில், எங்கள் அம்மா வீட்டில் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணதில்லை. இதுதான் நான் எங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணேன். ஆனால் வந்து இது எங்கள் மாமியாரே இருக்கிறதுனால நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிக்கன் மசாலா. இது வந்து சும்மா லைட்டாக நான் போடுவேன், போதும். இது நல்லா போட்டு நல்லா வதக்கணும். இது வதக்கின அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், பீன்ஸ், கேரட் அண்டு பொட்டேட்டோ. இதெல்லாம் வந்து நம்ம எல்லாமே கொட்டிடணும். இதில் ஏதோ ஒரு முடி இருக்குது, என்னோடய ஹேராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என் பாப்பா வேறு வெளியே கத்திட்டு இருக்கா. இது நல்லா வணங்கணும். இது நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்ச நேரம் கழித்து தான் ஊற்றணும். பிகாஸ் இந்த காய் வந்து நம்ம மசாலா கூட வந்து ஃபஸ்ட் நம்ம நல்லா கலக்கி விட்டுறணும். இப்போ வந்து நம்ம டர்மரிக் மறந்துட்டேன். ஸோ இந்த மஞ்சளுமே இங்கே காட்டில் போட்டிருக்க மஞ்சள் தான். இது நாங்கள் இந்த மஞ்சள் மட்டும் எடுத்து கடையில் கொடுத்து அரைச்சிப்போம். ரொம்ப லைட்டாக தான் போடுவோம், ஏன்னா அது ரொம்ப வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாத நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் நம்மளுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம். நான் வந்து எப்போவுமே ஒரு 2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுவேன். இது ஃபுல்லுமே வந்து நான் காய் வேகிறதுக்காக தான் ஊற்றுவேன். அண்டு இன்னொன்று மறந்துட்டேன், நீங்கள் இருக்கிற கூட சொல்லலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிள்ளை. இப்போ வந்து நல்லா வந்து இது வந்து கொதிக்கணும். இது காய் நல்லா வெந்த பிற்பாடு அரைச்சி வச்சுருக்க தேங்காய், அப்புறம் பார்த்தீங்கன்னா கடலை, அப்புறம் பட்டை ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு, அப்புறம் கிராம்பு 1, இதுவெல்லாம் சேர்த்து அரைச்சி இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு மேலே வந்து கொத்தமல்லி தழை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம போட்டோம்னா இதனோட ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும்.
இப்போது வந்து எனக்கு அவ்வளோக்கா டைம் இல்லை. ஸோ நான் இதோட உங்களுக்கு இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ்க்கு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் செல்ல குட்டீஸ்.